பராசக்தி முதல் படத்திலே சிவாஜி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள்ல நடித்த ஒரு ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பார். உதாரணமா சாங் லிப் மூமெண்ட்லாம் கொடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி கொடுத்தாரோ கடைசி வரைக்கும் அந்த லிப் மூமெண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணார். அது வந்து முதல் முறையாத காலம் தேவர் மகன் காலம் வரைக்கும் எந்த புள்ளியும் மாறாம நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகர். அதுவும் அவரோட சாங்ல பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல். ஒரு டான்ஸு மாஸ்டர் சொல்லி கொடுத்தா கூட அவர் ஒரு எஃபெக்ட் பண்ணுவார், அவர் ஒரு ஸ்டைல் பண்ணுவார். சிகரெட் அடித்தா கூட ஸ்டைலு, நடந்தா ஸ்டைல், திரும்பி பார்த்தா ஸ்டைல், இப்படி ஒன்றுமே ரஜினி சார் ஸ்டைல்லாம் சிவாஜிகிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ரஜினி சாரே அது சொல்லியிருக்காரு, அது உண்மை. ஏன்னா சிவாஜி சார் நடந்த நடையெல்லாம் இன்னைக்கும் ரஜினிலாம் நிறைய இன்ஸ்பிரேட் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஒரு லைப்ரரி மாதிரி. அதை நீங்கள் படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், பாஸ் ஆகலாம். அதுவும் யாரும் கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு படத்துலேயே பார்த்தீங்கன்னா சாங் லிப்பில் இப்போ உதாரணத்துக்கு அடமுட்டா பயங்களெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே, அந்த பெர்ஃபார்மன்ஸோட அந்த சிங் பிடிக்கணுங்கிறது சாதாரண இல்லை. காட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பண பொட்டி மீது கண் வையடா தாண்டவ கோனே, அடமுட்டா பைகளெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. இதெல்லாம் வந்து சிவாஜி சாருக்கெல்லாம் வந்து நேஷ்னல் அவார்டு கொடுக்காது, அது நேஷ்னல் அவார்டுக்கு தான் கௌரவம். அப்படிதான் ஃபர்ஸ்ட் படத்திலே கொடுத்துருக்கணும். சிவாஜி சாருக்கெல்லாம் பராசக்தியில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸு, கோர்ட்டு சீனு, அந்த டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு படத்துக்கே அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிக்கணும்.